மட்டன் கறி, கத்தரிக்காய் பால் கறி, சாம்பார், Olive. என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபர். நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு நான் உங்களுக்காக இன்றைக்கு வீடியோ எடுக்க போகிறேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சு கொள்ளணும். என்னோட மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ எங்களுக்கு சம்மர், அதாவது வெயில் காலம். இந்த தோட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னோடய சின்ன தோட்டத்தில் இன்றைக்கு உங்களுக்காக நான் சமைச்சு காட்ட போகிறேன். உங்களுக்காக மட்டும் இல்லை, என்னோடய இரவு சாப்பாடு செய்ய போகிறேன். ஏன்னு சொன்னால் மத்தியானம் சமைக்க இல்லாத கிச்சனில் இந்த குசினிக்கில் சரியான வெயிலாக இருக்கும், நிற்கவே இல்லாமல் வெக்கையாக இருக்கும். மற்றது சாப்பாடு மத்தியானம் சமைச்சது இரவுக்கிடையில் கெட்டு போயிடுது. இப்போ நான் எல்லாம் இரவில் தான் கூட சமைக்கிறேன். நான் இரவில் சமைச்சிட்டு நாளைக்கு மத்தியானமும் சாப்பிடுவோம். இரவு சாப்பாட்டையும் அதோடு சேர்த்துக்கொள்வோம். அந்த விதத்தில் நான் இன்றைக்கு உங்களுக்காக வெளியில் வச்சு என்னோடய சின்ன தோட்டத்தில் இருந்து சமைச்சு காட்ட போகிறேன். என்ன சமைக்க போகிறேன்னு சொன்னால், குத்தரிசி சோறு, ஒரு மட்டன் கறி, கவின குத்தரிசி. ஏண்டா குத்தரிசி ஒன்று என்ற இல்லை, எங்களோட வீட்டில் 3 பேருக்கு குத்தரிசி பிடிக்கும். எனக்கு, அனுஜாவுக்கு, என் கணவருக்கு பிடிக்கும். கவினுக்கு குத்தரிசி குத்துமாமா அவனுக்கு. சரி, உனக்காக வெள்ளை சோறு. இன்றைக்கு அதே மாதிரி மட்டன் கறி அனுஜா சாப்பிட்றதில்ல. நாங்கள் 3 பேர் சாப்பிடுவோம், கவின், நான், என் கணவர். இப்போ இதில் பாருங்கள், ஒரு வீட்டில் எத்தனை சமையல் செய்யணுமெண்டு. அனுஜாவுக்கு சாம்பார் வைக்க போகிறேன். எங்களோட தேசிய சாப்பாடு குத்தரிசி சோறு சமைச்சா, மட்டன் கறி சமைச்சால், கத்தரிக்காய் பால் கறி கண்டிப்பாக எல்லாட்ட வீட்லேயும் இருக்கும். நான் அதிகமாக கத்திரிக்காய் கறி என்ன சமைக்கிறதில்ல. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த மிரக்கறியை சமைச்சு கொள்வேன். அதே மாதிரி ஆனால் இன்றைக்கு நான் இந்த ஆட்டு இறைச்சி கறிக்கு கத்திரிக்காய் பால் கறி செய்ய போகிறேன். வாங்க இப்போ சமைக்கலாம். அருண் நான் அடிக்க போகிறேன் இன்றைக்கு. உனக்கு வாங்க முத்தாய், வாங்க. நிற்கிறவங்க பார்க்குறாய் முத்து, இங்கே வரலாம் கெரிய வரலாம் வாடி குபாரத்தில். ஐயோ எப்படி ஆடுதன் இந்த பொட்டை. எங்கடி போகிறாய்? எங்கடி நடந்து போகிறாய்? வண்டு முத்தாயி, முத்து பேபி, பெரிய மனுஷியாட்ட நீ அங்கேயும் இங்கேயும் நடந்து தெரி. எலியையும் பிடிக்காத, ஒண்டையும் பிடிக்காத, பிடிக்கக்கூடாது. முத்து பேபி வாங்கிக்கால. அண்ணாடி jump. இறைச்சி 1.5 கிலோ இறைச்சி வாங்கி இருக்கிறோம். அதை இப்போ நல்லா கழுவலாம். இறைச்சி நாங்கள் வெண்ணியன் ஷாப்பில் வாங்கினாங்க. தமிழ் கடை நீ மோல்டனில் இருக்குது வெண்ணியன். அங்கே தான் எப்பயுமே நாங்கள் இறைச்சி வாங்குவோம். தண்ணியில் வாங்குகிற இறைச்சி எங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஓகே,
அதனால் அப்பா போய் எப்போ இறைச்சி வாங்கினாலும் வன்னியன் கடையில் தான் வாங்கி கொண்டு வருவேன். இது வந்து ஆட்டு இறைச்சி நல்லா கழுவிட்டு மேலால் தண்ணியெல்லாம் இருக்கா பிடிச்சி நல்லா போட்டும். சுத்தமான இறைச்சி, ஆனால் எலும்பு கொஞ்சமாக இருக்குது. எனக்கு எலும்பு இருந்தால் தான் பிடிக்கும். எங்கள்கிட்ட வீட்டில் என் கணவருக்கு எலும்பு போடுறது பிடிக்காது, ஆனால் எனக்கு எலும்பு போட்டால் தான் பிடிக்கும். எலும்பில் தான் அந்த சத்தில் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். என்ன இல்லையா? இட்ஸ் நைஸாக இருக்கு. அது நைஸ். நீ சாப்பிட்ற இல்லைன்றதுக்காண்டி ஐ டோன்ட் நோன்னு சொல்லாத. நிறைய நாளைக்கு பிறகு மட்டன் சமைச்சிருக்கிறேன். என்னோட கசின் வந்தவர், இந்த மச்சான் வந்துட்டு போன பிறகு இன்றைக்கு தான் நான் சமைக்கிறேன். அதாவது மட்டன் கறி சமைக்கிறேன், இறைச்சி கறி சமைக்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த கழுவின இறைச்சிக்கு மஞ்சள், அரைச்ச மஞ்சள் வந்து இப்படி பச்சை மஞ்சளே அரைச்சி வச்சுருக்கேன், அதை போடுறேன். உப்பு 3 தேய்க்கிறேன். உப்பு, மிளகாய்த்தூள், எங்களோட நாட்டு கறித்தூள் 1 2 3 4 5 காணாட்டிக்கு பார்த்துட்டு போடலாம். 1 2 3. கரம் மசாலா செய்கிற ரெசிபி வேணுமென்னு சொன்னால் கௌரி ரூபன் சமையல் சேனலில் போய் பாருங்க. இந்த கரம் மசாலா இப்படி செய்கிற வீடியோ போட்டிருக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் வேணுமெண்டா செய்யலாம். இது வந்து தனி மிளகாய்த்தூள். இதுக்கு நான் வந்து மிளகாயை கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்கேன். கொஞ்சம் நறுவலாக எங்களோட வீட்டில் கொஞ்சம் உரைப்பு சாப்பிடக்கூடிய ஆக்கள் இருக்கிறதால நான் வந்து தனி மிளகாய்த்தூளில் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதோட சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். சமையலுக்கு பாவிக்கிற நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 மேசைக்கரண்டி எண்ணெய், அதுவும் வராது, அதோட கொஞ்சமாக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்வோம். சமைக்கிறதுக்கு முதல் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி வச்சுக்கொள்வோம். நல்லா பிரட்டி வச்சுக்கொள்ளோன்னா நல்லா காற்றடிக்குது வெளியில். குஸ்னிக்க நின்று சமைக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. முத்தாய் இங்கே வாவேன். முத்தாய்க்கு ரச்சி தெரியாது. ரச்சி தெரியாத பூனைக்குட்டின்டா இவள் தான். இங்கே வாடி முத்தாய், இங்கே வாடி முத்தாய். முத்துவேவி, முத்துவேவி. கவின், ஊர்லேண்டா நாங்கள் மீன் வெட்டினாலோ இறைச்சி வெட்டினாலோ பூனையும் நாயெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு துண்டு தரமாட்டாங்களோன்னு பார்த்து கொண்டிருக்கோம். அதுகளுக்கு என்ன கொடுப்போம்? இறைச்சியை கொடுக்க மாட்டோம். வெட்டின எங்கேயாவது தோலுகள், எலும்புகள், வாலுகள். இப்போ அந்த காலமெல்லாம் மாறி போய் இப்போ வந்து இறைச்சி வாங்கி நாய்களுக்கு சரி பூனைகளுக்கு சரி அவிச்சு வைக்கிற காலம் வந்துட்டுது. அது வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்றா அதுகளும் ஒரு வாயில்லா ஜீவன். இப்போ இறைச்சியை விரும்பி சாப்பிட்ற அனிமல்ஸுக்கு அதை தான் கொடுக்கணும். எங்களை முத்தாக்கி சாப்பிட தெரியாது, இல்லைன்னா நான் கொடுத்துருவேன். இஞ்சுவா குட்டியம்மா, இஞ்சுவா குட்டியம்மா, இவா ஜோடி முத்தாய், உன்னை தான் கூப்பிட்றேன்டி, வேணுமா? ஓட்டு சின்ன வெங்காயம், இந்த குத்தரிசியை கழுவின உடனே சோறு சமைக்கிறதுக்காக நான் குத்தரிசியை கழுவினேன். இப்போ இந்த கழுவின உடனே இந்த கையில் இப்படி பிசு பிசண்டு ஒட்டுது பாருங்க. இது வந்து இனி போகாது. சோப் போட்டு கழுவினா தான் போகும். எதனால் இப்படி இருக்குதுண்டு யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இதுக்கு ஏதாவது எண்ணெய் சேர்க்கணுமெண்டு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி இருக்குதுண்டு. இதுக்கு இனி சோப் போட்டு கழுவினா தான் இது போகும். முதல்ல சோறு என்னடா குத்தரிசி அவிகிறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் அரிசியெல்லாம் கழுவி கொண்டு வந்துட்டேன். இதை வந்து இதில் வைப்பேன். இது ஒரு பக்கத்தில் அவியட்டும். குத்தரிசி சோறு அவிய வச்சுருக்கிறேன். அடுத்தது மட்டன் கறி, அதாவது இறைச்சி கறி சமைக்கிறதுக்கு குயிக்காக சமைக்கலாம். சிலிண்டர் வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் ஏற்கனவே நான் வெட்டி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். நான்
நிறைய வெங்காயத்தை வாங்கினால் எங்களுக்கு வெங்காயம் கெதியில் பழுதாக போயிடும். அதனால் நான் வெங்காயத்தை உடைச்சி ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுவேன். இதே நீ கழுவ தேவையில்லை, வெட்ட தேவையில்லை. அப்படியே முதல்ல வெறும் சட்டியில் கொஞ்சம் வெங்காயத்தை போடுறேன். அப்போ அந்த தண்ணி போயிடும். ஓகே. அதே மாதிரி பச்சை மிளகாயும் ஃப்ரீசரில் போட்டிருக்கிறேன். இதை கன நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு தேவையானதை எடுத்து போட்டு கொண்டே ஃப்ரீசரில் வச்சுருவணும். கவினிதாங்க இதை கொண்டே வச்சுட்டு வாங்க. நீங்கள் வேணுமெண்டா வெட்டி போட்டு போடலாம். நான் வெட்டே இல்லை. என்னென்னு சொன்னால் இறைச்சிக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தெரியாது. இப்போ நான் இதில் எண்ணெய் ஒன்றும் விடாமல் அந்த வெங்காயத்தில் கிடக்கிற தண்ணி போகணுமென்றதுக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி வற்றி வரைக்கும் எண்ணெய் விட போகிறேன். ஓகே. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடலாம். சமையலுக்கு தேவையான எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, இறைச்சி கறியை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஒரு கருவாப்பட்டையை உடைச்சி போட்டுருவோம். எனக்கு தேவையில்லை. ஒரு 2 துண்டு பட்டையை உடைச்சி போட்டால் காணும். 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி சின்ன சீரகம், ஒரு 4 மிளகாயை அப்படியே உடைச்சிட்டு போடுவோம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஓகே. இது வதங்கி கொண்டிருக்கே என்னோடய மரத்தில் பேலீஃப் 2 பேலீஃப் மரம் நிற்கிது. ஒன்று இங்கே ஒன்று நிற்கிது, ஒன்று வந்து இப்படியே வாரனே இது. ஓகே. மூண்டியில் காணும். கழுவின பேலீஃபை பிச்சு போட்டு போடுறேன். இப்படியே கொஞ்சம் நேரம் வதக்குவோம். இனி இதுக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு நாங்கள் ஆல்ரெடி இறைச்சியில் சேர்த்து வச்சுட்டோம். இது வதங்கட்டும். வெங்காயம் வந்து அரைப்பதம் வதங்கினா பிறகு வெந்தயம் வந்து 1 தேக்கரண்டி வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். வச்சி இப்போ போய் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரணும். ஓகே. இப்போ வந்து இதில் இஞ்சியும் உள்ளியும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேன். அதோட இதில் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரோசினில் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃப்ரோசின். அதாவது ஐஸ் கட்டி வரும் அந்த இடம். நிறைய பேர் ஃப்ரிட்ஜுக்கும் ஃப்ரீசருக்கும் வித்தியாசம் தெரியாமல் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கல, இது ஃப்ரீசருக்கு வச்சுருக்கிறேன். இது வந்து ஐஸ் கட்டியாக வாரதுக்கு எப்படி இருக்குன்னா பாருங்கள். இந்த சட்டியில் போட்டோன்னா டொங்கன்னு சத்தங்க அவ்வளோ. இது வந்து கல்லாக இருக்கும். இது அப்படியே என்ன சொல்கிறது, சூடு பிடிக்க அப்படியே கரைஞ்சி போயிடுமே. இது வந்து இப்படி எங்கே பாருங்க கரைஞ்சி போகுது. ஓகே. இஞ்சி உள்ளி பேஸ்ட். இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து 2 மேசக்கரண்டி அளவுக்கு போட்டிருக்கிறேன். ஓகே. இதுக்குள்ளே கொத்தமல்லி இலையை நான் சும்மா போட்டிருக்கேன். ஏனெண்டா அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவேன். என்னோடய தோட்டத்தில் வந்ததை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கே இன்றைக்கி இங்கே பாருங்கள், இதுல எல்லாம் காய்ச்சி இருக்குது. இதுதான் எவ்வளோ தூரம் வளர்ந்து பெருசாக வந்துருக்குதுன்னு சொல்லி. இங்கே இதில் நிறைய வந்துட்டு இந்த வாழை மரத்தின் உயரத்துக்கு வந்துட்டுது மல்லிக்கண்டுகள். இப்போ இந்த இஞ்சி உள்ளி வந்து சட்டியில் பிடிக்குது. அப்படி தான் செய்யும். அப்போ நாங்கள் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினது காணும். ஓகே. நல்ல ஒரு வாசம் வர தொடங்கிட்டுது. இப்போ இறைச்சியை தூக்கி இதுக்குள்ளே போடுவோம். பிரட்டி வச்சுருந்த இறைச்சி இப்போ நல்லா பிரட்டலாம். பாருங்கள் என்ன எப்படி வாசம் வருது. வாசமாக இருக்கு இல்லை தம்பி? எஸ், சூப்பராக இருக்குது பற்றியா.
எங்களோட நாட்டு இறைச்சி கறியை அடிச்சுக்கிறதுக்கு இறைச்சி கறி எந்த இறைச்சி நாட்டு இறைச்சி கறியும் வரவே வராது. நீ சாப்பிட்ருக்கா தானே? நீ சொல்லு பார்ப்போம், கம்பேர் பண்ணேன் போகும். அதான் கண்ட்ரிஸ் இறைச்சி கறியா எங்களோட நாட்டு இறைச்சி கறியா பிடிச்சது? கவுரு நம்ம ஒன்னு சொல்ல இல்லை, இறைச்சி கறியை சொல்ல. யார்கிட்ட? ஜமைக்கன் ஒன்? அது டிஃப்ரெண்ட் ஒன். ஸ்பைசஸில் தான் இருக்குது. சேம் நாங்களும் அதான் போடுறோம். அந்த ஒவ்வொரு தெரியாது. நீங்கள் இப்போ நீ கவினி சமைப்பா இல்லை? எஸ், சமையல் சுரேஷ். இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி விட தேவையில்லை. இந்த சூடு இறைச்சியில் பிடிக்க நாங்கள் கழுவின தண்ணி இருக்குல்ல அந்த இறைச்சியில் அப்படியே தண்ணி வரும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த இறைச்சியில் வார தண்ணியிலேயே வதங்க விடுவோம். உடனே ஊற்றக்கூடாது. அது கோழி இறைச்சியாக இருந்தாலும் சரி, ஆட்டிறைச்சியாக இருந்தாலும் உடனே தண்ணி ஊற்றி வதக்கக்கூடாது. இதை அப்படியே பிரட்டி கொண்டிருக்கணும். அப்புறம் நீங்கள் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், டக்கண்டு சூடு பிடிச்சோன்னா இறைச்சியில் இருக்கிற தண்ணி அப்படியே வரும். இப்போ நான் இதை பாருங்கள், தண்ணியே நான் விட இல்லை, இப்படி தண்ணி வந்துருக்குதுன்னு. இப்போ 5 நிமிஷத்தில் மூடி வச்ச உடனே அப்படியே தண்ணி அப்படியே வந்துட்டு, இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த இறைச்சியை வந்து அப்படியே 2 தரம் 3 தரம் திறந்து கிளறி போட்டு திரும்ப மூடி விட்டுருவோம். இப்போ நல்லா நாங்கள் பிரட்டினா உப்பு தூள் நல்லா பிரண்டு அவிஞ்சிடும். அதுக்கு பிறகு மிச்ச மசாலாக்களை சேர்க்குறத காட்டலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து இதுக்குள்ளே ஒரு தக்காளி பழ டின் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி எங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நான் இந்த கறியை வச்சு காட்டுறேன். உங்கள்ட்ட தக்காளி பழம் இருந்தால் நீங்கள் எடுத்து போட்டுக்கொள்ளலாம். எங்களோட வீட்டில் தக்காளி பழத்தை விட இந்த டின்னில் போடுறது இந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்குது, அந்த சோஸ் இந்த டேஸ்ட். ஆனால் இது ஒன்றுமே இல்லை, வெறும் தக்காளி டின், தோல் நீக்கின ப்ளம் டொமேட்டோ. 1.5 கிலோ இறைச்சிக்கு வந்து 400 கிராம் தக்காளி டின் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்குள்ளே நீ பால் விடலாம், விடாமல் விடலாம், அது உங்களோட விருப்பம். விடுறது விடாதது உங்களோட விருப்பம். ஆனால் இந்த தக்காளி பழமே இந்த கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராக. இது வந்து நல்லா இன்னும் அவியோணும். ஓகே, இந்த தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷம் இறைச்சியோட சேர்ந்து அவியட்டும். தம்பி, பிரட்டெல்லாம் வைக்கிறதோ குழம்பா வைக்கிறதோ? குழம்பு. உனக்கு ஆல்வேஸ் குழம்பு தான் பிடிக்கும். இன்னும் எனக்கும் பிடிக்கும். அந்த அதில் இருக்கிற உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு வாண்டி இருக்கு வேணா, அப்படியே இருக்கட்டும். இந்த மட்டினுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்து விட போகிறேன். தக்காளி பழத்தினாலேயே 1 கப் தண்ணியும், அடுத்தது தேங்காய் பால். இது ஃபுல்லாக விட போகிறதில்லை, இது இந்த அரைவாசி விட்டால் போதும். ஓகே, 200 மில்லிலிட்டர் தேங்காய் பால் விட்டுருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது வந்து வெள்ளையாக இருக்குதுல்ல, இப்போ இதெல்லாம் பாலும் தண்ணியும் சேர்ந்தது இறைச்சியோட சேர்ந்து நல்லா அவியேக்கு அப்படி மேலே நாங்கள் தாளித்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரும். அப்போ தான் கறி ரெடி ஆகிட்டுன்னு தெரியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் உருளைக்கிழங்கு வெட்டி போட போகிறேன். முதல்ல உருளைக்கிழங்கு போட்டால் உருளைக்கிழங்கு கரைஞ்சி போயிடும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது கரைஞ்சா. உருளைக்கிழங்கு எடுத்து கடிக்க அப்படியே நைஸாக கடி போடணும். ஓகே தம்பி, ஜஸ்ட் நோ எஸ் இப்படியே மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் வையட்டும். இன்னும் உருளைக்கிழங்கு வாங்கி இருக்கிறாய்? நாங்கள் நோம்பலாக பண்ணுற அந்த சிவப்பு உருளைக்கிழங்கு தான் எல்லாம். இது வந்து என்னது உருளைக்கிழங்கு? எனக்கு என்னமோ தெரியல. 1000 உருளைக்கிழங்கு வச்சுக்காங்க. இது குயிக்காக அவிஞ்சிடும். சரியா? இப்போ கறியை திறந்து இப்போ ஓயில் மேலே வேற தொடங்கிட்டுது. ஏன் இப்போ இந்த உருளைக்கிழங்கை போட இனி சரியாக இருக்கும். தக்காளி அங்கங்கே கிடக்கிறதா நல்லா மசிச்சு விட்டால் சரியாக இருக்கும். ரைட்டோ,
தோலை சீவி கழுவிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு நான் இதை இப்போ இதுக்குள்ளே சேர்க்கணும். ஆனால் இந்த கறியில் போடும்போது கறி வந்து எனக்கு அதில் இருக்க உருளைக்கிழங்கு தான் சாப்பிட பிடிக்கும். ஓகே, உருளைக்கிழங்கு அவிஞ்ச உடனே கறியை இறக்கலாம். ஏண்டா கறி ரெடி ஆகிட்டுது சரியா. ஆனால் உப்பு கரெக்டாக இருக்குது. உருளைக்கிழங்கு அவிஞ்சா பிறகு பார்க்கலாம். கத்தியை வச்சு இல்லை அவியலை இப்படியே சரியா 5 நிமிஷத்துக்கு பிறகு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து பிச்சு பார்க்குறோம். அவிஞ்சுதுன்னு சொன்னால் கறியை இறக்கிறோம். அவியலைன்னு சொன்னால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் விடுறோம். கழுப்பை குறைச்சிட்டு சூப்பர் இல்லே கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. கலர் வந்து அந்த தூள் தான் அந்த கலரை கொடுக்குறது. இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நசிச்சு பார்த்தா தெரிய போகுது. ஓகே, இது காணும். இதுக்கு மேலே விட்டால் எப்படி இருந்தால் இங்கே பாருங்க, கரண்டியால் கட் பண்ண வருது. இருக்கிற சூட்டுக்கு அவிஞ்சிடும். இதுக்கு மேலே விட்டால் என்ன நடக்கும் சரியா. இதுக்கு மேலே நீ விடக்கூடாது. இந்த கருவேப்பிலையிலேருந்து 2 கருவேப்பிலை 2 புதினா நல்லா கசக்கிட்டு நல்லா பிச்சுட்டு இறக்கும்போது வேணுமென்னா நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். ஃப்ளேவர் தூக்கலாக வரும், அது தேவையில்லை. நான் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டதால் இது வந்து அடுப்பு நிப்பாட்டியாச்சு சரியா. இது ஏலக்காய் பெருஞ்சீரகம் வறுத்து அடித்த தூள் 1.5 தேக்கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நிறைய பேர் தேசிக்காய் புளி சேர்த்தினா, எனக்கு தேசிக்காய் புளி ஊற்றுறது விருப்பம் இல்லை. நான் உங்களுக்கு விருப்பம் மட்டும் சொன்னால் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். நான் சேர்க்கிறது இல்லை. கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக வெட்டினா தான் நல்லாயிருக்கு. குட்டி குட்டியாக வெட்டக்கூடாது, ஏன்னா குயிக்காக அவிஞ்சிடும். எங்கே போட்டு வாரீங்க முத்தாயி? சரியா. இது வந்து கத்தரிக்காய் சமைக்கிறதுக்கு சட்டி. உப்பு போட்டு கத்தரிக்காய் நல்லா ஒரு அலசிட்டு கழுவின கத்தரிக்காய். இந்த கத்தரிக்காய் சமைக்கிறது ஸோ ஃபாஸ்ட், 5 நிமிஷத்தில் கறி ரெடியா, குயிக்காக சமைக்கலாம். ஓகே, கத்தரிக்காய். இது மாங்காய். இது வந்து மாங்காயும் வந்து ஃப்ரோசனில் வெட்டி போட்டு நான் அந்த மாங்காய் எடுத்து கத்தரிக்காய்க்கு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் ஃப்ரீசரில் இருந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாயை வெட்டிட்டு சேர்க்குறேன். உங்களுக்கு உரைப்பு எப்படின்னு பார்த்து, எங்களோட விட்டு எல்லாம் பெரியாக்கள் வெள்ளைக்கறியாக இருந்தாலும் ரைட்டாக கொஞ்சம் சுள்ளிட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, பச்சை மிளகாய், ஒரு கையளவு சின்ன வெங்காயம். ஓகே, இது வந்து ரம்பை. இதுக்கு வந்து நான் ஃப்ரீசரில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 ரம்பை எடுத்து அதோட போட்டிருக்கேன் கத்திரிக்காய்க்குள்ளே. ஒரு தேக்கரண்டி வெந்தயம், வெள்ளைக்கறிக்கு வெந்தயம் முக்கியம். 1/2 தேக்கரண்டி சீரகம், 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம். நாங்கள் வந்து தாளிச்சிட்டு போட போகிறேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி
எனக்கு தேவையில்லை. கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் கீழே நிற்கிது. அப்படியே போட்டு அடுப்பில் வச்சு பற்ற வைக்கலாம். எஸ் இது இதுக்கு வந்து மஞ்சள், அரைச்ச மஞ்சளில் கொஞ்சம் கட்டி அப்படியே எடுத்து போட்டுட்டு, அடுத்தது உப்பு, ஒரு 1.5 தேக்கரண்டி உப்பு, ஒரு 2 மேசக்கரண்டி எண்ணெய். இதுக்கு மூடியை போட்டு, அப்போ அந்த மூடி எடுத்தாங்க. பூண்டு அப்படியே மூடிட்டு அவையட்டும். இது வந்து சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி சீரகம், 4 காஞ்ச மிளகாய். அடுத்தது வெங்காயம். ஓகே, வெங்காயம் வதங்கிட்டுருக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நோடியாக கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். ஒன்றரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் பொடிக்கு பதிலாக எங்களோட தூள் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்குள்ள தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி வதங்கட்டும். இப்போ இதில் வந்து சாம்பாருக்கு அவிய வச்சினேன். மைசூர் பருப்பு, பச்சைப்பயிறு, அதாவது பச்சைப்பயிறு, அது தோல் உடைச்ச பாசிப்பயிறு, அடுத்தது தக்காளி, அடுத்தது மாங்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வந்து 5 விசில் வச்சு நல்லா குழியை அவிச்சு வச்சுருக்கிறேன். இந்த சாம்பார் தான் அனோஜோட ஃபேவரட் சாம்பார். Wow, look at this guy. Nice, really nice. அது முஞ்சு. கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, மாங்காய் போட்ட கத்தரிக்காய் வெள்ளைக்கறி சூப்பராக அவிஞ்சிட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் அவியட்டும். இல்லை அப்படியே நல்லா அவிஞ்சிட்டு அப்போ இனி இதுக்குள்ளே பாலை விட்டுடுவோம். ஆக பிட்டட்டி இறக்காமல் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். தேங்காய்பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்படியே மூடிட்டு இது புளி. அடுத்தது தக்காளி வதங்க போட்டேன் நான். தக்காளி நல்லா வதங்கிட்டுது. இது சாம்பாருக்காக தாளித்து தக்காளியை வதங்க போட்டேன் நான். தக்காளி வந்து நல்லா வதங்கி கரைஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ளே புளியை சேர்த்துக்கொள்ளுவோம். ஆல்ரெடி சாம்பாருக்கு மாங்காய் போட்டிருக்கிறேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னு சொன்னால் உப்புல நேரமாக வதங்குது. அப்படியே பார்த்தா நல்ல பழம் மாதிரி இருந்தது. நான் நொறுண்டு தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ எண்ணெய் எல்லாம் போட்டு வருதோ தெரியலை, பரவாயில்ல. இப்போ நான் வந்து இதுக்கு சாம்பாருக்கு கொஞ்சம் புளி கொஞ்சமாக தான் எடுத்தினேன். ஆல்ரெடி நான் மாங்காய் போட்டு அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கு பயிரெல்லாம் போட்டு புளியை போட்டு கரைச்சி ஊற்றி மெதுவாக தெளித்து ஊற்றணும். ஏண்டா புளிக்குள்ளேயும் கீழே மண் இருக்குது. சாம்பாருக்கு உப்பு 2 தேக்கரண்டி உப்பு கண்டிப்பாக தேவை. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி கொதிக்க விடுவோம். ஓ சூப்பரு.
இந்த மாங்காய் வந்து எல்லா கறிக்குள்ளேயும் போடலாம். கொஞ்சம் தனியாக அப்பாக்கள் தனியாக இருக்கணுமா இதாக பண்ண மாட்டேன். அவருக்கு கொஞ்சம் தனியாக இருந்தால் தான் பிடிக்கும். கட்டியாக இறக்கி வச்சா பிடிக்காது. இந்த எல்லாம் கட்டி கறியான்னு கேட்பேன். சாம்பார், அவிச்ச சாம்பார். ஓகே, சுடு தண்ணி ஊற்றிட்டு சாம்பாரை நல்லா கலக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டு, நான் தண்ணியாக வைக்க போகிறதில்ல. ஏன்டா இது வந்து அனோஜா வந்து ஒரு கறி தான். அப்போ தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக இருந்தால் அவளுக்கு பிடிக்கும். சூப் மாதிரி குடிச்சிடுவாள் அவள். வெள்ளைக்கறி ரெடி ஆகிட்டுது காணும். அப்படியே நிப்பாட்டிட்டு உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் தாளித்து போடலாம். நான் தாளிப்போமா? தாளித்தா மோர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிடல, தாளிக்கலாம், தாளிக்காம விடலாம். எதுக்கும் தாளித்து போடுவோம். வாசம் கூப்புண்டு அடிக்கும். ஓகே, சோறு வடித்தாச்சு. சாம்பார் ரெடி, இறக்கி வைக்கலாம். இதுக்குள்ள கொத்தமல்லியில் எதுவும் போட போகிறதில்ல. தாளிக்க கருவேப்பிலை போட்டாச்சு. அனோஜாவுக்கு கொத்தமல்லி பிடிக்காது. இப்போ இது ஓகே, அப்படியே இறக்கி வச்சா சாம்பார் ரெடி. எஸ், மசிக்காமல் அப்படியே இருக்கணும். மசிக்காமல் இந்த வெள்ளைக்கறி அப்படியே இருக்கணும். கத்திரிக்காய் இப்படி தான் இருக்கணும், பெருசு பெருசாக. ரைட்டா? ரைட், சாப்பிட்லாமா? சாம்பார், மட்டன் கறி, கத்திரிக்காய் பால் கறி, சோறு, குத்தரிசி சோறு, 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 வெள்ளை சோறு, பாஸ்மதி ரைஸ் வந்து கவினுக்கு, மட்டன் கறி, மட்டன் கறி. ஐ லைக் இட். பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, மட்டன் கறி, வெள்ளைக்கறி, கத்திரிக்காய் பால் கறி, சாம்பார், கவினுக்கு சாம்பார். Side yes. சாம்பார், Super. சாம்பார். Yeah, that's fun. ஓகே, சாம்பார், சாம்பார். ஓகே,
Enough. Here, please. ஓகே சாப்பிடுங்க. அம்மாட்டி தோடு சாப்பிடுங்க அந்த பேபி. அம்மாட்டி சாறு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க பேபி, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. Okay, some sambar first. Yeah, I'm good. ஃபர்ஸ்ட் சாம்பார். வேறு லெவல் சாம்பார். Yeah. மட்டன் கறி. With the olive. Super. கத்தரிக்காய். கத்தரிக்காய்க்கு கருவாடு போட்டால் நல்லா இருக்கும். No, என்ன சாப்பிட்டு பார்த்தா I don't eat karawadu. நீ அப்பா மாதிரி தான். I'm sorry about that. அப்பாவுக்கும் பெருசாக கருவாடு பிடிக்காது. I like mean. கருவாடு செம்மையாக இருக்கு மேடம். நெத்தலி பிடிக்குமா அவருக்கு? Yeah, that's just a small mean though. ஏன் Olivai. ஓ மறந்து போனேன். வேறு லெவல். கண்டிப்பாக இந்த வீடியோ விரும்பி பார்க்குற நீங்கள் இந்த மட்டன் கறி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்க்கணும். நிறைய பிரதர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கணும், நாங்களாக்கா அவங்களோட சமையலை பார்த்து மட்டன் கறி, சிக்கன் கறி, மீன் கறியெல்லாம் சமைக்கணும்னு சொல்லி. அவர்கள் எல்லாருக்கும் மிக்க பெரிய நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இந்த சேனலை மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்க ப்ளீஸ். தயவு செய்து உங்கள்கிட்ட அதை தான் என்னால் கேட்க முடியும். நன்றி, வணக்கம், பாய் பாய், பாய் பாய், Bye bye. Nanji vanakkam. தேங்க்யூ, பாய்.